ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எந்திரிக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஹாலிடேன்றதுனால மார்னிங் எழுந்து அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. மார்னிங் லைவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே மணி 12:30 கிட்ட ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அவசரமாக சமையல் பண்ணிகிட்ருக்கேன். இது ஈஸியாக நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் சமையலை. என்னென்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல், ரைஸு, அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை போட்டு மஞ்சள்தூள், உப்பு இதை போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா வெந்துடும். வெந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தண்ணிலாம் நல்லா இழுத்துடும் இல்லையா, வெந்துடுச்சுன்னா. அதுக்கப்புறம் ஒரு சைடில் நம்ம இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் போதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தேங்காவை பல்லாக கட் பண்ணி போட்டு நல்லா துருவி வச்சுக்கணும். ஸோ அது துருவி வச்சுட்டு ரெடியாக வச்சுட்டு இருந்தோடனே இது காய் வெந்தோடனே அந்த துருவின தேங்காவில் வந்துட்டு கொஞ்சம் இந்த பீன்ஸில் போட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே சிம்மில் வச்சு விட்டோம்னா பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. அது ஒரு 4 விசில் அடித்தோடனே அதை ஆஃப் பண்ணி இறக்கி விட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் தேவைப்படுதுன்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்ட் டைம் ஒர்க் அவைலபிளாக இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயத்தை 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் சாம்பார் தானே இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுதான் ஈஸியாக சிம்பிளாக முடியும். ஸோ அதுக்காக வெங்காயம் தக்காளியும் எடுத்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை கழுவுறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் போட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த காயாக இருந்தாலுமே கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். ஸோ இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இதில் தெரிஞ்சுக்கணும், இது சின்ன சின்ன விஷயங்கள் சமையலில். ஸோ அதுக்கப்புறம் குக்கரில் 4 விசில் அடிச்சிடனே அதை இறக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா குக்கர் இதெல்லாம் ஆறின பிறகு மூடியை திறந்து ஒரு மத்து வச்சு நல்லா பருப்பை நல்லா கடைஞ்சிக்கணும். இல்லைன்னா அது அப்படியே பருப்பாக அந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சிட்ருக்கும் சாம்பாரில். சாம்பார் நம்மளுக்கு அப்புறமா திக்காக வராது, தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடைஞ்சிட்டு பண்ணும்போது சாம்பார் நல்லா திக்காக வரும். நமக்கு தேவையான அளவு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ சாதம் சைடில் வெந்துட்டுருக்கு. நான் குக்கரில் எப்பவுமே சாதம் வைக்கிறது கிடையாது. இது மாதிரி பாத்திரத்தில் தான் வச்சு வடித்து தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாம்பாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஸோ சாதம் வடிக்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சு அது மேலே இருக்கும் பாருங்களா தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் முதல்ல அப்படியே சிங்கில் ஊற்றிடலாம். சிங்கில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வடிக்கும்போது நம்ம வடிக்கிறப்ப கையில் ஊற்றிக்கிறது, கை புண்ணாகிறது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது ஒரு டிப்ஸு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக அதில் தண்ணி இருக்கும்போது அப்படியே எடுத்து வடிக்கும்போது ஒரு சிலருக்கு ஸ்லிப் ஆகி கையிலெல்லாம் ஊற்றிக்கிட்டு புண்ணாகும் பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் சூடாகிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா அதில் கடுகுலாம் போட்டுக்கலாம். சரிங்களா? தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். ஃபுல்லாக போட்ட கடுகு எல்லாமே நல்லா
படபடன்னு வெடித்து அடங்கின பிறகு அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அதுக்கப்புறமா தான் அதில் போடணும். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து போடக்கூடாது. சரிங்களா? ஸோ நல்லா கடுகு வெடிச்சிட்ருக்கு. இந்த பட்டுன்னு சவுண்டு வருது இல்லையா, அந்த பட்டுன்னு சவுண்டு அடங்கின பிறகு அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுக்கலாம். சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகமும் வெடிக்கும். சீரகம் போடும்போது சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ். இல்லைன்னா டக்குன்னு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அது கருகிடும். ஸோ சிம்மில் வச்சு சீரகம் போட்டு சீரகம் வெடித்த பிறகு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாம். வெந்தயமும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு அதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தால் அது அப்படியே கண்ணாடி மாதிரி அது மாறும் அந்த வெங்காயம். சரியா? அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கி கண்ணாடி மாதிரி கொஞ்சம் வரணும். அது வந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச அந்த தக்காளியும் போட்டு அதில் அது கூடவே சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காச்சும் பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது, வீட்டில் நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் சமையல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எனக்கு வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வீட்டிலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 86168047 சரிங்களா? இந்த நம்பருக்கு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா ஜாயின் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒர்க்கிங் பர்சன்ஸ், ரிட்டையர்ட் பர்சன்ஸ் யாராக இருந்தாலுமே டெய்லி ஒரு 2 to 3 hours ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணி பார்ட் டைமாக செகண்ட் இன்கம்காக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு அதில் வந்து தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா அதை வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம். அப்படியே அது மேலே இருக்க தூள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே விலகி சுருங்கி வரும். அந்த மாதிரி இது சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும்னா தக்காளி இன்னுமே சீக்கிரமாக வந்துட்டு ஆரம்பிக்கும். நான் வந்துட்டு தனித்தனியாக உப்பு போட மாட்டேன். இந்த வெங்காயத்துக்கு தனியாக உப்பு, தக்காளிக்கு தனியாக உப்பு, ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி போடுவாங்க. நான் சாம்பாருக்கு தேவையான மொத்த உப்பையுமே இந்த ஸ்டேஜ்லேயே நான் போட்டுருவேன். ஸோ நான் வந்துட்டு எவ்வளோ சாம்பார் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த சாம்பாருக்கு ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ சாம்பாருக்கு இவ்வளோ உப்பு போகணும்னு தெரியும். ஸோ அந்த உப்பு வந்து நான் மொத்தமாகவே போட்டுருவேன் நான் இந்த டைமில். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த தக்காளிக்கு மட்டும் வேகிறதுக்கு தேவையான உப்பு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மொத்த உப்புமே போட்டுருவேன். இதுக்கப்புறம் நான் உப்பு போட மாட்டேன். ஸோ உப்பு போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு. மறுபடியும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா சுருண்டு வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். போட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு வரும். அந்த இது நீங்கள் வதக்கும் போதே தெரியும். அந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது நம்ம சாம்பாருக்கு மிளகாத்தூள் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த சாம்பார் மிளகா பொடியை நான் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 3 ஸ்பூன் போடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே, நானே என் பையன் எல்லாருமே நல்லா காரம் சாப்பிட்றவங்க தான். அதனால் நான் 3 ஸ்பூன் போடுவேன். 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தேன். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது வந்துட்டு அந்த தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லையா? அந்த தக்காளி தொக்கு பதத்துக்கு வரும். ஸோ இது வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு இது பண்ணோடனே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா? ஸோ இது கொஞ்சம் ஆயில் வந்து மேலே
ஊற்றிட்டு மறுபடியும் வதக்கும்போது அந்த தொக்கு எப்படி வரும் அந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அது. ஸோ இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை இதில் ஊற்றி விட்டுற வேண்டியதான். ஊற்றிட்டு கிளறிட்டோம்னா சாம்பார் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் சாம்பார் ரெடி ஆகிடும். அது ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா நமக்கு இது கீழே கட்டியாக அந்த தொக்கு மாதிரி இருக்குல்ல, அது கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சமாக அதில் பருப்பு ஊற்றி அந்த கட்டியெல்லாம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் இருக்க பருப்பையும் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதுக்கப்புறமா நம்ம இதை கொதிக்க வச்சா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ சாதம் வந்துட்டு நிமித்தி வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டில் இருக்கிற அந்த சாதம் அதெல்லாம் வடிச்சிட்டு சாதத்தை இந்த மாதிரி குலுக்கி விடணும், இல்லை அப்படியே கட்டியாக நிற்கும். சரிங்களா? ஸோ சாம்பாரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. 12:30 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சுமே கடகடன்ட்டு இன்றைக்கி அவசர அவசரமாக சமையலும் முடிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.